Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நாட் பி அலவுட் டு ஸ்போர்ட் வியரபிள்ஸ் இண்டிகேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கே சந்துரு அவர்கள் படத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆகஸ்ட் மாதம் திருநெல்வேலியில் நாங்குநேரி அப்படிங்கிற பகுதியில் போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஒரு ஜாதிய மோதல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகம் முழுவதிலும் பரபரப்பாக இருந்த ஒரு சம்பவம் தான் அது. ஓகேங்களா, அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசாங்கம் ஒன்று பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பள்ளி கல்லூரிகள் அந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல இந்த ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, அதை களையணும் அப்படின்னா, அதை அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கமிட்டியில ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாரு, ஒன் மேன் கமிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த கே சந்துரு அவர்களோட தலைமையில இருந்த அந்த கமிட்டி. ஓகேங்களா, ஸோ கே சந்துரு கமிட்டி எதுக்கு அப்படின்னா, இந்த கல்வி நிறுவனங்கள்ல ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிந்துரைகள் தேவைப்படுது, என்ன ஸ்டெப்ஸ் அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி போட்டிருந்தாங்க, கே சந்துரு அவர்கள் தலைமையில. ஸோ அந்த கமிட்டி பார்த்தோம்னா இப்போ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதுல நம்ம இங்கே பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ பேசிக்கா என்ன கதை அப்படிங்கிறத மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சிலபஸ்ல அதாவது பள்ளி பாடத்திட்டத்துல என்ன சொல்றாங்க, இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி அப்படிங்கிறத வலுப்படுத்தணும் பள்ளி பாடத்திட்டத்துல அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ சோசியல் ஜஸ்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்கூல்ல நமக்கு ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைப்பாங்க. ஓகேவா, ஹைட் ஆர்டர் வைஸ் நம்மளெல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. இல்ல காலேஜுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளே ஒரு டீமா கேங்கா ஃபார்ம் பண்ணி நம்ம லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இவர் என்ன ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அகர வரிசைப்படி அமர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை உட்கார வைக்கணும் அப்படின்னா, நமக்கு பல கல்லூரிகளிலும் சரி பள்ளிகள்லையும் சரி அந்தந்த ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறது, ஒன்னா கேங்கா சுத்துறது, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயம் கிளாஸ் ரூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில வரும். அதற்காக தான் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வைக்கணும். வேற என்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம்னா அவங்க ஜாதியை பிரதிபலிக்கும் வகையில கையில கலர் கலரா கயிறு கட்டுறது, திருநீர் சந்தனம் தவிர்த்து, திருநீர் சந்தனம் இதெல்லாம் பார்த்தோம்னா பொதுவா எல்லா ஜாதியினரும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தாண்டி ஒவ்வொரு கேஸ்ட் பிரதிபலிக்கிற மாதிரியான நெத்தியில பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். அதற்கு எதிராக கடும் நடவடிக்கையை அந்த பள்ளி நிர்வாகம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திங்கா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல் பேக்ல இருந்து ஸ்கூலுக்கு வரக்கூடிய சைக்கிள்ல இருந்து எல்லாமே ஜாதியை பிரதிபலிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி பிரதிபலிச்சா அதுக்கு கடும் நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரையா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பள்ளிகள் அப்படின்னு பாக்குறப்ப பள்ளிகளுக்கு நம்ம பெயர் வைப்போம். ஓகேவா, சோ பள்ளிகளுக்கு பெயர் வைக்கிறப்போ ஜாதி பெயர்கள்ல பள்ளி பெயர் இருக்கக்கூடாது. இப்ப அரசு பள்ளியே இருக்குன்னா அதுக்கு எந்த ஒரு ஜாதி ஆதி திராவிடர் நல பள்ளி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வெறும் அரசு பள்ளிகள்னு மட்டும்தான் அதனுடைய பெயர் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பரிந்துரையா கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு பள்ளியில ஆசிரியர்கள் இருப்பாங்க. இந்த ஆசிரியர்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாவட்டம்னு இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்துல முதன்மை கல்வி அலுவலர்கள்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, டாப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் சொல்லலாம், டிஇஓ சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள்ல அந்த மாவட்டத்தோட பெரும்பான்மை ஜாதியிலிருந்து அமர்த்தக்கூடாது. இப்போ ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தோடைய பெரும்பான்மை ஜாதி மெஜாரிட்டி கேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனை அந்த மாவட்டத்தோட தலைமை பொறுப்புல தலைமை கல்வி பொறுப்புல வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்கூல் சிலபஸ்ல பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நமக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அறநெறி அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஓகேவா, இந்த அறநெறி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தோம்னா வாலண்டரியா தான் இருக்கு, எந்த ஸ்கூல்லையும் கம்பல்சரியால
அதெல்லாம் நடத்துறது இல்லை. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை கம்பல்சரியா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற என்ன பரிந்துரைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு பள்ளி நல அலுவலர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது என்ன பள்ளி நல அலுவலர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் என்ன பண்ணணும்னா, நமக்கு மாணவர்கள் மத்தியில இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இருக்கு, ராகிங் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு ஆபீசரா, ஒரு அலுவலரா யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பள்ளி நல அலுவலர் அப்படிங்கிறவர் தான் இருக்கணும். ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் இருக்கணும். அதுக்கான ஒரு பதவியை கிரியேட் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் தான் என்ன பண்ணணும்னா, மாணவர் மனசு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு புகார் பெட்டி வச்சிருப்பாங்க. அது பேர் வந்து மாணவர் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வரக்கூடிய புகார்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரியாகவும் யார் தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பள்ளி நல அலுவலர் அப்படிங்கிறவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பரிந்துரைகள்ல நமக்கு கொடுத்த விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, சமூக மன்றம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. சமூக நல்லிணக்க மன்றம் அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரு விஷயம், ஒரு மன்றத்தை பள்ளிகள்ல உருவாக்கணும். அந்த சமூக மன்றம், அந்த மன்றத்துல பார்த்தோம்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியிலிருந்தும் பிரதிநிதித்துவம் இருக்கணும், எல்லா மாணவர்கள், எல்லா வகுப்பினரில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு மாணவர் சங்க தேர்தல் அப்படிங்கிறத நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது பள்ளிகள்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி இந்த மாணவர் சங்க தேர்தல் அப்படிங்கிறத நடத்தணும். அதற்கான விஷயங்களை அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல முக்கிய பரிந்துரைகளை வந்து நமக்கு கே. சந்துரு அவர்கள் அவருடைய பரிந்துரைகளில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு சஜஷன்ஸ். ஸ்கூல்ல சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா இதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கே. சந்துரு கமிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன, எதற்காக போடப்பட்டுச்சு, அவங்க கமிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு நபர் குழுவா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ ஹிந்து பேப்பரோட தினமணி பேப்பர்ல சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆம்னி பஸ்ஸை வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சு சமீபத்தில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆம்னி பஸ்ஸை பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கர்நாடகா, கேரளா, இன்னும் பார்த்தோம்னா நாகாலாந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் பஸ்ஸஸ் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதற்காக வெளி மாநிலங்கள்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆம்னி பஸ் அப்படின்னா அதுக்கு நிறைய ரெகுலேஷன் இருக்கு. இப்படிதான் இருக்கணும், அதனுடைய கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும், அதே மாதிரி சொல்லி நிறைய ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதுல இருந்துலாம் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளி மாநிலத்திலிருந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழக அரசாங்கம் பார்க்குறாங்க, நோட் பண்ணுறாங்க. ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. வெளி மாநில பதிவெண் கொண்ட பதிவெண் கொண்ட இந்த ஆம்னி பேருந்துகள் எல்லாமே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாறணும், அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல் இந்தியா டூரிஸ்ட் பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க, AITP அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா பர்மிட் வாங்கிட்டு நமக்கு இது என்னவா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய பஸ்ஸா டூரிஸ்ட் பெர்மிட்டை வாங்கிட்டு நமக்கு நார்மல் பெர்மிட்ல ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால அரசாங்கத்துக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 36 கோடி கிட்ட வருவாய் இழப்பு ஏற்படுது. ஏன்னா இவங்க இதற்கான வரிகள் கட்டாம போறனால. ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்ஸ் லூப் ஹோல் ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 36 கோடி வருமானம் இழப்பு ஏற்படுது. அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த அதர் ஸ்டேட் ஆம்னி பஸ்ஸஸ், அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாத்தையும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனா மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இதுக்கப்புறம் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வேற ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இனிமேல் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ நம்ம அந்த சந்திர கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் சைடில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை ஒர்க்காக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் urges ஷா டு கீப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 laws in abeyance அப்படின்னு சொல்றாங்க. அபையன்ஸ் அப்படின்னா தள்ளி போடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? எதற்காக தள்ளி போடணும்? நியூ கிரிமினல் லாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 3 சட்டங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் பீனல் கோட் 1860 வந்திருக்கும், 862 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1974 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம்
1872 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா பழைய காலத்துல வந்த சட்டம், பிரிட்டிஷ் பீரியட்ல வந்திருக்கு, ரொம்ப ஓல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா 3 சட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டங்கள் பார்த்தோம்னா இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலா பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலா, ஓகேங்களா, ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சட்டங்கள், இந்த 3 சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு 3 சட்டங்களை வந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாசம் போன வருஷம் நடந்திருக்கும், டிசம்பர் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 3 சட்டங்கள் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது, என்ஃபோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஜூலை 2024 இருந்து என்ஃபோர்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ அதை ஒட்டி தான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸோட இம்ப்ளிமெண்டேஷனை கொஞ்சம் தள்ளி போடணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 லாஸை எனாக்ட் பண்றப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு கன்சல்டேஷனுமே பண்ணல, ஆலோசனை நடத்தாமையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த 3 லாஸும் பார்த்தோம்னா நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்கணும், ஒரு ஆலோசனை நடத்தணும், அதுதான் வந்து வழக்கம். ஆனா அந்த வழக்கத்துக்கு மாறாக நடந்திருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ கூட எதிர்கட்சிகள் எல்லாமே வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. எதிர்கட்சிகள் நிறைய டிஸ்கஷனுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு டிஸ்கஷனுமே நடக்காம ரொம்ப அவசரமா இந்த சட்டம் பாஸ் ஆயிருக்கும். அப்போ ஆலோசனை அப்படிங்கிறது பார்லிமெண்ட்லயும் நடக்கல, மாநிலங்கள் கிட்டயும் நடக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இதை ஆலோசனை பண்ணி இதை நம்ம விவாதிச்சு பொறுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம முதலமைச்சர் வேண்டுகோளா வச்சிருப்பாரு. அடுத்தது என்னன்னா 2 குற்றச்சாட்டுகள் இருக்கும். என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்னா ஆர்டிகல் 348 வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. ஓகேவா, வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 348 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டிகல் 348னா என்ன? ஆர்டிகல் 348னா ஒண்ணும் கிடையாது, பாராளுமன்றத்துல வரக்கூடிய சட்டமோ இல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டோ, ஓகேவா, ஒரு ஆக்டோ ஒரு பில்லோ இல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டோ எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதனுடைய பெயர்கள் எல்லாமே எதுல தான் இருக்கணும், இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஓகேவா, பார்லிமெண்ட்ல வரக்கூடிய ஆக்ட், பில்லு, அமெண்ட்மெண்ட் எதா இருந்தாலும் இதெல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும். அதுதான் ஆர்டிகல் 348 சொல்லுது. ஸோ இதன்படி பார்க்குறப்ப பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் இது எல்லாமே சமஸ்கிருத பெயர்களா இருக்கு நமக்கு. அப்படிங்கிறப்ப ஆர்டிகல் 348 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஓகேவா, கடைசியா பார்த்தோம்னா இந்த கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கறதா இந்த ஆர்டிகல்ல சொல்றது. நம்ம முதலமைச்சர் கேட்ட விஷயமா தான், கொஞ்சம் டைம் கொடுங்க, பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்படிங்கிறப்ப எதற்காக டைம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புதுசா ஒரு சட்டங்கள் வர இருக்கு. இந்த சட்டங்களை நமக்கு இப்ப லா காலேஜஸ்ல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப கரிக்குலம்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். ஓகேவா, லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புது சட்டங்கள்ல நடைமுறை ஏற்படுத்துறதுக்கு நிறைய கரிக்குலம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுக்கு டைம் தேவைப்படும். அடுத்தது கோர்ட்டோ இல்ல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோ, நமக்கு வந்து போலீஸ் இருக்காங்க, ஃபாரன்சிக் இருக்காங்க, விசாரணை பண்ற அமைப்புகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த புது லாஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு சர்டைன் டைம் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணணும். மக்கள் மத்தியிலும் இதற்கான அவேர்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம முதலமைச்சரோட ஒரு வேண்டுகோளா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வேண்டுகோளை பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதுல இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு எந்த சட்டம் எதை ரீப்ளேஸ் பண்ணுது, பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். அடுத்தது இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயம், அடுத்தது ஆர்டிகல் 348, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க,
ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் எங்கெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பிளேஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த விழாவில் ஆல்ரெடி பண்ண எக்ஸ்கவேஷனுக்கு 1-2 புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பெரும்பாலை அப்படிங்கிற இந்த பகுதியில் நடந்த இந்த எக்ஸ்கவேஷனுக்கு, இந்த அகழ்வாராய்ச்சிக்கு, பெரும்பாலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொந்தகை, இது 2 சிவகங்கையில் இருக்கு, அங்க வந்து அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. விருதுநகர்ல இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டை, அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கீழ்நமண்டி, பொற்பனை கோட்டையின் புதுக்கோட்டை, திருமாலபுரம் இன் தென்காசி, கொங்கல் நகரின் ஈரோடு, திருப்பூர், கொங்கல் நகரின் திருப்பூர், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சென்னானூர், அடுத்தது மருங்கூர் இன் கடலூர். இங்கெல்லாம் வந்து இந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுல இந்த கீழ்நமண்டிலிருந்து மருங்கூர் வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்ரெடி பட்ஜெட்ல சொன்ன விஷயம் தான். பட்ஜெட் 2024 இங்கெல்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. கூடுதலா பார்த்தோம்னா நமக்கு வேம்பக்கோட்டை, பொற்பனை கோட்டை இங்கெல்லாமும் நமக்கு அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதை பத்தின ஒரு தகவலை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிட் 8ல முக்கியமா இருக்கு, என்ன பிளேஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஸில் இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ அடுத்தடுத்து அப்படியே வந்தோம்னா நமக்கு இந்தியாவோட நியூக்ளியர் வார்ஹெட் கவுண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதாவது சிப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, ஸ்டாக்ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். அவங்க இந்தியாவில் எவ்வளோ நியூக்ளியர் வார்ஹெட், அதாவது அணு ஆயுதங்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 கிட்ட வச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 170 இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 172 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சிப்ரி அப்படிங்கிற இந்த அமைப்பு நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் நம்ம இந்த மிலிட்ரி சார்ந்த ரிப்போர்ட்டு, யார் எவ்வளோ மிலிட்ரிக்காக செலவு பண்ணுறாங்க, அந்த மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் கொடுக்கறது இந்த அமைப்பு தான். ஸோ அவங்க தான் இந்த 172 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறோம். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாண்டில். ஓகேவா? தாய்லாந்து அப்ரோச் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய்லாந்து became the first country in Southeast Asia to legalize same sex marriage in a historic parliamentary vote அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு பாலின திருமணம் அப்படின்னு சொல்றோம், இல்ல சமபாலின திருமணம் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இருக்கு. இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. So that இவங்க தான் Thailand becomes the first Southeast Asian nation to legalize same sex marriage அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் செக்ஸ் மேரேஜோட நிலை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் செக்ஸ் மேரேஜை நாங்கள் லீகலைஸ் பண்ண முடியாது, அதற்கு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்து அப்படிதான் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ண முடியும், உச்சநீதிமன்றத்தால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணணும்னா யார் மனசு வைக்கணும்னா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்பதான் இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கறத லீகலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதை ஒட்டி இந்தியாவில் என்ன பொசிஷன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதோட நமக்கு நியூஸஸ் முடியுது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான நியூஸஸாகவும் இருந்துச்சு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல. சரியா? சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.